ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமீரா சேனல். நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கெல்லாம் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் உடைத்து ஊற்றிய முட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக முட்டை குழம்பு எப்படி வைப்போம்? தனியாக ஒரு பாத்திரத்தில் முட்டையை வேக வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில் குழம்பு வைப்போம். அப்புறம் வேக வச்ச முட்டை ஓடெல்லாம் உடச்சி எடுத்துட்டு அதை குழம்புல போடுவோம். இந்த மாதிரி எந்த ப்ராசஸும் இல்லாமல் சிம்பிளாக முட்டையை எடுத்து குழம்புல உடச்சி டைரெக்டாக ஊற்ற போகிறோம். இதுதான் உடைத்து ஊற்றிய முட்டை குழம்பு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. கடுகு, ஜீரகம், வெந்தயம் 3 சேர்த்துக்கோங்க. 3 நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா நடுவில் கீரி சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 தக்காளி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி வெங்காயம் 2ம் நல்லா மசிவாக வதங்கிருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மசாலா பவுடர் எல்லாமே நல்லா வதக்கி விடுங்க. நம்ம போட்டிருக்க மசாலா பவுடர்ஸோட ரா ஸ்மெல் எல்லாம் போயிடணும். அது வரையும் வதக்கி விடுங்க. மசாலா தக்காளி வெங்காயத்தோட நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய்லாம் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு லெமன் சைஸ் புளி தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்ததும் ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு. 1/2 கப் அளவு தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்ததும் ஒரு கொதி வந்தால் போதும். குழம்பு கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை உடச்சி சேர்த்துக்க போகிறோம். குழம்புல முட்டையை உடச்சி ஊற்றும்போது ஒரே இடத்துல எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றிடாமல் கேப் விட்டு முட்டையை உடச்சி ஊற்றணும். முட்டையில் செலனியம், விட்டமின் டி, விட்டமின் B6, விட்டமின் B12 இருக்குது. ஜிங்க், அயன், காப்பர் போன்ற மினரல்ஸ் இருக்குது. அப்புறம் முட்டையில் ஒமேகா 3 இருக்குது. குட் குவாலிட்டி ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ நம்ம மசில்ஸ்க்கு ரொம்ப நல்லது. அதனால தான் பாடி பில்டர்ஸ் எல்லாமே டெய்லி முட்டை சாப்பிடுவாங்க. முட்டை சேர்த்ததும் கரண்டியை போட்டு கிளறிடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு லைட்டாக கிளறி விடணும். அவ்வளோதான், கொத்தமல்லி தலைகளை போட்டு இறக்கிடலாம். சுவையான உடைத்து ஊற்றிய முட்டை குழம்பு தயாராகிடுச்சு. இது போல் உங்கள் வீட்லேயும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.